அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாபிக்ல நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லேயும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்துருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்களே, ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இப்போ அல்சர்ஸ் இன் கிளாண்ட்ஸ், அதாவது சுரபிகளில் ஏற்படக்கூடிய புண்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று எக்ஸோக்ரைன், இன்னொன்று எண்டோக்ரைன். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், அதாவது எண்டோக்ரைன் அப்படின்னா நாளமில்லா சுரபிகள்னு சொல்கிறோம் இல்லையா? தைராய்டு, தைமஸு, பிட்யூட்ரி, பீனியல், அட்ரினல், டெஸ்டிஸு, ஓவரிஸ், இதெல்லாம் நாளமில்லா சுரபிகள், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னீங்கன்னா மார்பகங்கள், உமிழ்நீர் சுரபிகள், வியர்வை நாளங்கள், இது எல்லாமே எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸில் வரும். இந்த கிளாண்டில் இன்ஃப்ளமேஷன், அல்சர் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ஸ்பெஷலான மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது. சரிங்களா? இது ஜென்ராலிட்டிஸ் டாப்பிக்கில் நம்ம கொண்டு வந்து டாக்டர் ஹனிமேன் அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள், டாக்டர் கென்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸில் தீர்க்கிறதுக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸாக ஆர்சனிக்கம் ஆல்பம், சைலீஷியா, பாஸ்பரஸ் போன்ற மருந்துகள் சிறப்பாக வேலை செய்யும். அது இல்லாமல் நிறைய மருந்துகள் இருக்குது. அது இண்டிவிஜுவல், தனித்துவத்தை பொறுத்து மருந்துகள் மாறும். அதற்கு அடுத்து மிக முக்கியமான இது என்னென்னா கேன்சரஸ் அல்சர், புற்றுநோயால் ஏற்படக்கூடிய அல்சர். இதே எக்ஸோக்ரைன்லேயோ எண்டோக்ரைன்லேயோ புற்றுநோய் வரலாம். அந்த புற்றுநோய் வந்த பிறகு புற்றுநோயால் அல்சர்ஸு உடம்பில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை சரி பண்ணுவதற்கு நல்ல மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. ஆர்சனிக்கம் ஆல்பம், பியூஃபோ, கோனியம், சல்ஃபர் போன்ற மருந்துகள் மிகச் சிறப்பாக வேலை செய்கிறது. நண்பர்களே, இது மாதிரி ஒரு அல்சர்லாம் வந்துருச்சுன்னா நிறைய கஷ்டப்படுறாங்க. அது இந்த மாதிரி பகுதிகளில் அல்சர் வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு சீலாக வந்துட்டுருக்கோம். உள்ளேருந்து திக்கான பொருளாக வெளியே வரும், சீபம் மாதிரி வெளியே வரும். ஸோ இப்போ இந்த பிரச்சனை ரொம்ப வலிகள், தொல்லை எல்லாமே இருக்கும். இவங்களால் ஒரு நார்மல் மனிதர்களாக வேலை செய்ய முடியாது, கஷ்டப்படுவாங்க. அவர்களுக்கு இந்த ஹோமியோபதி மருந்து மிக சிறப்பாக வேலை செய்து அவர்களுக்கு தக்க நிவாரணத்தை கொடுத்து விடும். ஆகவே இது போன்ற சிறப்பான செய்திகள் உங்களை சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.